அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் TAF CA 360 from TAF IAS Academy. இன்னைக்கு நம்ம தினமொரு திட்டம்ல எந்த திட்டம் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு மகளிர் திட்டம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த திட்டம் வந்துட்டு 1989ல் வரப்பட்ட ஒரு தொடங்கப்பட்ட ஒரு திட்டம். ஓகேவா, 1989ல் தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் மகளிர் திட்டம். அந்த திட்டத்திலேருந்து தான் நிறைய கிளை திட்டங்களாக இப்போ மகளிர் உரிமை தொகை திட்டம், புதுமை பெண் திட்டம், அதெல்லாம் நிறைய இருக்குது. எல்லாத்தையுமே ஷார்ட்டாக பார்த்துடலாம். இப்போ மகளிர் திட்டம்னா என்ன மெயினாக அதை நம்ம பார்த்துடலாம். ஓகேவா, 1989ல் தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் அப்படின்னு சொல்கிறப்ப அது வந்து நம்மளுடைய கருணாநிதி ஐயா அவர்களால் தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ என்பது தமிழ்நாட்டில் பெண்களின் சமூக மற்றும் பொருளாதார நிலையை மேம்படுத்துவதற்காக தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் TNCDW அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்க மூலம் செயல்படுத்தப்படும் ஒரு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரி, அது என்னது? TNCDWனா தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம். ஓகேவா, சரி. ஸோ அதான் நம்ம பார்க்குறோம். ஓகே, சரி. நெக்ஸ்ட் திட்டம் முக்கியமாக சுய உதவி குழுக்கள், செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ்க்கு மூலம் செயல்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேவா, இந்த திட்டத்துடைய முக்கிய அம்சம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து சுய உதவி குழுக்கள் உருவாக்கம் செய்கிறது. ஒரு புதிய ஒரே பகுதியில் வசிக்கும் 12 முதல் 20 பெண்கள் இணைந்து ஒரு குழுவாக செயல்படுவர். அதை வந்து ஒரு குழுவாக வந்துட்டு அதை வந்து தொடங்குறது. அதுக்கான பயிற்சிகள் வந்துட்டு குழு உறுப்பினர்களுக்கு குழு மேலாண்மை, தலைமை பண்பு மற்றும் கணக்கு பராமரிப்பு போன்ற பயிற்சிகளை வழங்குறது. நெக்ஸ்ட் வந்து நிதியுதவி மற்றும் கடன், தகுதியுள்ள குழுக்களுக்கு சுழல் நிதி, ரிவால்விங் ஃபண்ட் மற்றும் வங்கிகள் மூலம் தொழில் தொடங்க கடனுதவிகள் வழங்கப்படுகின்றன. ஸோ இந்த திட்டத்தின் மூலம் இது எல்லாமே செயல்படுத்திட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் வாழ்வாதார மேம்பாடு, பெண்கள் சுய தொழில் தொடங்கவும் அவர்களின் குடும்ப வருமானத்தை அதிகரிக்கவும் இத்திட்டம் வழிவகை செய்கிறது. எப்போதுமே சுய உதவி குழுக்கள், செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ்னா அவங்க வந்து ஒரு புதுசாக ஒரு திட்டம் ஆரம்பிக்கிறதோ, அவங்க வந்து ஒரு புதுசாக ஒரு தொழில் தொடங்குறதோ எதுவாக இருந்தாலும் சரி, இந்த திட்டத்தின் மூலம் அவங்க பயன்படுற மாதிரி இந்த திட்டம் இருந்திருக்கு. ஒரு 12லேருந்து 20 வரைக்கும் பெண்களை வந்துட்டு இது பண்ணி ஒரு குரூப்பாக அவங்கள வந்து ஃபஸ்ட்டு ஒருங்கிணைந்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு அதில் வந்து தலைமை பண்பாக இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கான என்னென்ன ஃபெசிலிட்டிஸு, அவங்களுக்கான ஒரு ட்ரைனிங் அதெல்லாம் கொடுத்து, அதுக்கப்புறம் அவங்களுக்கான கடன் உதவி எதுவும் ஒரு தொழில் தொடங்குறதுன்னா அதையும் கொடுத்து, அவங்களுக்குள்ள ஒரு குழுக்களுக்கு சுழல் நிதி அப்படின்னு சொல்லிட்டு வழங்கி பெண்களை சுய தொழில் தொடங்கவும் அவர்களின் குடும்ப வருமானத்தை அதிகரிக்கவும் இத்திட்டம் வழிவகை செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா, நெக்ஸ்ட் தகுதி வரம்புகள். விண்ணப்பதாரருக்கு 18 முதல் 60 வயது வரை இருக்க வேண்டும். அவங்களுக்கு வந்து முதல்ல 18லேருந்து 60 வயது வரைக்கும் இருக்கணும். பொதுவாக வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள பெண்கள் மற்றும் நலிவடைந்த பிரிவினருக்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. ஓகேவா, நெக்ஸ்ட் தொடர்புடைய இதர திட்டங்கள். இதுதான் வந்து இந்த திட்டம். ஓகேவா, ஆமாம், இது வந்து விண்ணப்பதாரர் வந்து 18லேருந்து 60 வயசு வரைக்கும் இருக்கணும். சுய உதவி குழுக்கள் அமைக்கிறதுக்கு உதவி பெறுற மாதிரி அவங்களுக்கு வந்து சுழல் நிதி, ரிவால்விங் ஃபண்டு கொடுக்கறது, அதுக்கப்புறம் ஒரு குழுவை அமைக்கிறது. அந்த குழுவில் வந்து 12லேருந்து 20 பெண்கள் வந்துட்டு அதில் அந்த குழுவில் ஒருங்கிணைத்து அவங்களுக்கு ஒரு தலைமை போட்டு அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்து ஒரு குரூப்பை வந்து ஒரு ஆர்கனைஸ் பண்ணி ரன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த திட்டம் வந்து அவங்களுக்கு உதவுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இதுதான் மகளிர் திட்டம். 1989ல் தொடங்கப்பட்ட ஒரு திட்டம். அந்த திட்டம் தொடர்புடைய ஒரு இதர திட்டங்கள் இப்பெல்லாம் என்ன தொடங்கி அது செயல்பாட்டில் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். தற்போது மகளிர் திட்டத்தின் கீழ் அல்லது அதனுடன் இணைந்து பல நலத்திட்டங்கள் செயல்படுகின்றன. அது என்னன்னா, ஃபர்ஸ்ட் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். நம்மளுக்கு நல்லாவே தெரியும், மாதம் 1000 ரூபாய் வந்துட்டு வந்து மகளிர் உரிமை தொகை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வங்கி கணக்குக்கு ECS மூலமா வந்து டைரக்டாகவே போயிட்டு அவங்களுக்கு அங்கே டெபாசிட் ஆகிடும். தகுதியுள்ள குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வங்கி கணக்கில் வழங்கப்படுகிறது. ஓகேவா, நெக்ஸ்ட் மகளிர் விடியல் பயணம். அரசு பேருந்துகளில் பெண்கள் இலவசமாக பயணம் செய்யும் வசதியை வந்துட்டு இந்த விடியல் பயணம் மூலயமா வந்துட்டு அந்த மகளிர் திட்டம் மாதிரி அடுத்த கிளை திட்டமாக இது செயல்பட்டு இருக்கு. நெக்ஸ்ட் புதுமை பெண் திட்டம். அரசு பள்ளிகளில் படித்து அரசு மற்றும் அரசு
உதவி பெறும் கவர்மெண்ட் எய்டட் மற்றும் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் படித்த அடுத்து உயர்கல்வி அது யூஜியோ இல்லை ஐடிஐயோ எதாக இருந்தாலும் அடுத்து போகக்கூடிய மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படுகிறது. இருசக்கர வாகன மானியமும் உழைக்கும் பெண்களுக்கு இருசக்கர வாகனம் வாங்க 50% அல்லது ரூபாய் 25,000 வரை மானியம் வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரியா? இது வந்து இந்த புதுமை பெண் திட்டம் மூலயமா மாதம் 1000 ரூபாய் உயர்கல்விக்கு வழங்குறாங்க. நெக்ஸ்ட் உழைக்கும் பெண்களுக்கு இருசக்கர வாகனம் வாங்க 50% அல்லது ரூபாய் 25,000 வரை வந்து சப்சிடி கொடுக்குறாங்க. அதுவும் வந்து இந்த புதுமை பெண் திட்டம் இல்லை, புதுமை பெண் திட்டம் வந்து மாதம் 1000 ரூபாய் வழங்குறது. அடுத்து இருசக்கர வாகன மானியம் படி வந்துட்டு இவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேவா? சரி. ஸோ இதெல்லாம் பெண்களுக்கு அளிக்கக்கூடிய திட்டம். ஸோ மகளிர் திட்டம் மெயினாக நம்ம செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸு சுய உதவி குழுக்கள் பற்றி பார்த்தோம். ஸோ அது ரிலேட்டடாக அடுத்தடுத்து இந்தந்த பெண்களுக்கு ரிலேட்டடான திட்டங்களும் அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ இதுதான் வந்துட்டு மகளிர் திட்டம் எனப்படுவது. ஓகேவா? ஸோ இன்னைக்கான திட்டம் எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த வீடியோ. தேங்க்யூ.